இந்த வீடியோல நம்ம பர்ச்சேஸ் பில் சேவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் யூஸ் பண்றது மூலமா லொகேஷன், டிஸ்கவுண்ட் அண்ட் மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டியை வந்துட்டு நம்ம எப்படி செட் பண்றோம் அண்ட் பல்க் அப்டேட் பண்றோம்ன்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி லொகேஷன் அண்ட் டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் செட் பண்ணுறது, மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகிற விஷயம். மினிமம் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம செட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் புக்கில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அதோடைய சேல்ஸ் ஆக ஆக ஸ்டாக் குறையும், அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஷார்ட் புக்கில் வந்துட்டு மேனுவலி ஆட் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேவுக்கு நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் இருக்கு, அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் செட், ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பல்கா HSN நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு. அண்ட் லொகேஷன், எந்த ரேக் நேம்ல நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற ப்ராடக்டை அது வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரேக் 10 1, ஸோ வாட் எவர் ரேக் நேம் என்ன இருக்குமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கேட்டகரி, ஐட்டமோட கேட்டகரி வந்துட்டு நம்ம இப்போ இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் செட் பண்ணிக்கலாம் சில ப்ராடக்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக டிஸ்கவுண்ட் செட் பண்ணுறதுனால நீங்கள் சேல்ஸில் வந்துட்டு மறுபடியும் டிஸ்கவுண்ட்டை செலக்ட் பண்ண அவசியம் இருக்காது. அதை வந்துட்டு இங்கே நம்ம லாக் கூட பண்ணிக்கலாம். ஸோ லாக் பட்டன் நம்ம இதில் கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு பர்டிகுலரான டிஸ்கவுண்ட் வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ வைஸ் வர்ஸா சேல் ரேட்டையும் நம்ம அப்படிங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் செட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு நான் 5% டிஸ்கவுண்ட்டோட சேல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 5% இங்கே டிஃபால்ட்டாக போட்டுட்டு நம்ம செக் பண்ணோம்னா செல் ரேட் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் லாக் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் 5% எபோவ் வந்துட்டு ஸ்டாப் சேல் பண்ண முடியாது. ஸோ இது சேஞ்ச் பண்ணுறதுனால சேல் ரேட் சேஞ்ச் ஆகும் அண்ட் மார்ஜின் கூட சேஞ்சஸ் ஆகும். ஸோ சேல் ரேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா டிஸ்கவுண்ட் சேஞ்ச் ஆகும் அண்ட் மார்ஜின் கூட சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு. ஸோ சேல் ரேட்டை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதை கூட இங்கே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். வைஸ் வர்ஸா ப்ரோசஸ் இது நம்மளுக்கு. ஸோ 3270, ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் சேல் பண்ணுறேன் இந்த ஒரு ப்ராடக்ட். MRP 3440 இருக்கும். ஓகே, ஸோ சில ஐட்டம் வந்துட்டு நான் மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்துட்டு செட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காகன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எப்பயுமே மினிமம் குவான்டிட்டி 5 இருக்கணும், மேக்ஸிமம் 10 இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம லூஸ் குவான்டிட்டியில் தான் என்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த மினிமம் குவான்டிட்டியோட கீழே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் புக்குக்கு ஆட் ஆகிடும் ஆர்டர் போடுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறது மூலமாக சேவ் அண்ட் செட் லொகேஷன் அப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். தேங்க்யூ.